சீனாவ பொறுத்தவரை ஆதாயம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாய்ங்க. அந்த ஆதாயம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. மத்த நாட்டோட நிலப்பரப்புகள் தான். அது மேல தான் கண்ணு. பக்கத்துல இருந்தா அந்த நிலத்த எடுத்துக்குவாய்ங்க. தூரமா இருக்கு அப்புட்ன்னா, அங்க உள்ள கனிம வளங்களோ, இல்ல விவசாய நிலங்களையோ எடுத்துக்கிறது. இது 2 தான் டார்கெட்டே. மொத்தத்துல பார்த்தா அந்த நிலம் சீனா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரணும். இத நோக்கியே செயல்படக்கூடிய ஒரு நாடு தான் சீனா. பாகிஸ்தான் கூட எப்படி இருக்கு அப்படிங்கிறலாம். பாகிஸ்தான் கூட அவர்களோட உறவு அப்படிங்கிறது உச்சபட்சம் ஹை பிரையாரிட்டி அப்படின்ட்டு தான் இருந்தாய்ங்க. ஆனா திடீர்னு ஸ்டேட்மெண்ட்ல உத்து பார்த்தோம்னா, ஹைய காணோம். என்னடான்னு கேட்டா, "போன வாரமே நாங்க நியூஸ் போட்டோமே பார்க்கலையா?" அப்படின்ட்டாய்ங்க. "என்னடா நியூஸ் போட்டீங்க?" அப்படின்னா, "பாகிஸ்தானோட தூதரக ஸ்டாண்டர்ட குறைக்கிறோம். அதாவது ராஜதந்திர ரீதியா அவர்களோட எங்களுக்கு உண்டான இணக்கம் அப்படிங்கிறது டவுன்கிரேட் பண்ணப்படுது" அப்படின்ட்டாய்ங்க. நீ மடியிலேயே தூக்கி உட்கார வச்சாலும் எந்த ஒரு நாட்டுக்கும் பிரயோஜனம் வராது. டவுன்கிரேட் பண்ணி என்ன சாதிக்க போற? அப்படிங்கிற மாரி தான் கேள்வி இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தான், சீனா 2 நாடுகளுக்குள்ள முட்டிக்கும்போது, நமக்கு எதிர்பாராத மைலேஜ்கள் தாராளமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்புட்ன்னா, பாகிஸ்தான பொறுத்தவரை என்னைக்குமே கடன் சார்ந்து தான் நகர்ந்துகிட்டு இருப்பார்கள். அந்த கடன் உதவிகள் அப்படிங்கிறது இப்ப அமெரிக்கா வழியில கிடைச்சுச்சு. ஆனா நடுவுல இம்ரான் கான் ரஷ்யா பக்கமே போனாரு. அப்படி ரஷ்யா பக்கம் போகும்போது கூடவே சீனாவும் ஒட்டிக்கும். ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா பின்னாடி போனா தான் நம்மளால சுதந்திரமா இருக்க முடியும். இல்ல வந்து ராணுவ ஆட்சி, ராணுவம் ஹோல்டு எடுக்குதுன்னு கிளச்சு புடுவாய்ங்க அப்படிங்கிறனால தான் பெரிய அளவு அத விரும்பாம இருந்தார்கள். அமெரிக்கா இல்ல, இல்ல இம்ரான் கான் எனக்கு வேணான்னோனே இறங்கி வேலை செஞ்சு இம்ரான் கான ஒழிச்சு கட்டுனாய்ங்க. ஒழிச்சு கட்டி மீண்டும் யூ டர்ன் போட்டு பாகிஸ்தான் அப்படியே அமெரிக்கா பின்னாடியே போய்க்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நடுவுல ரஷ்யா பக்கம் போனப்ப, சீனாவும் உள்ளுக்குள்ள வந்துச்சு. சீனா பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்துச்சு. எந்த அளவுக்கு அப்டின்னா, அமெரிக்கா ஆப்கானிஸ்தான விட்டு வெளியேறினோனே, அந்த இடத்துல சீனாவுக்கு தேவையான விஷயங்கள உடனடியா செய்ய முடியல அப்டிங்கிறனால, பாகிஸ்தான் உளவுத்துறை தலைவரையே மாத்துன்னு ஒத்த கால்ல அப்ப சீனா நின்னுச்சு. அதுக்கு பாகிஸ்தானும் அடிபணிஞ்சுச்சு. அதுதான் பிள்ளையார் சொல்லி. இம்ரான் கானுக்கும், ராணுவத்துக்கும் நேரடி மோதல் வெடிச்சு, பத்திக்கிட்டு எரிஞ்ச காலகட்டம். இப்படி அமெரிக்காவ பொறுத்தவரையும், "நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. எனக்கு தேவையான செக் பாயிண்ட்ட சரி பண்ணி குடுத்துரு" அப்படிங்கிறதோட விட்டுருவார்கள். சீனாவ பொறுத்தவரையும், சீனா கேட்கிறத பாகிஸ்தான் ராணுவத்தால சாதிச்சு குடுக்கவே முடியாது. சரி, எனக்கு ரூட்ட மட்டும் வழிவிடு. நான் போய் அடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சீனா, அமெரிக்கா கிடையாது. அதுதான் அங்க சிக்கலே. பாகிஸ்தான் ராணுவம் புலி வேஷம் போடக்கூடிய ராணுவம். அதனால ரூட்ட வெளியிட்டு அமெரிக்கா உள்ள புகுந்து அடிக்கும். இவனுங்க தப்பிச்சுக்கலாம். சீனா அப்புட்ன்னா, இவனுங்களே போய் வேட்டையாடணும். இங்க தான் புலி வேஷம் தானே! ஒரிஜினல் புலி இல்லைல்ல. அப்புறம் எங்கிட்டு வேட்டையாட? சீனாக்காரனும் வந்து வேட்டையாட மாட்டான். அவன் நரிப்பய தான். திட்டங்கள் தான் போடத் தெரியும். நரி வேல பாக்க தான் தெரியும். இதுதான் இந்த 2 நாடுகளும் செட் ஆகாம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறக்கு ஒரே காரணம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா கடன் குடுத்தா, சீனாவ அண்ட விடாம செய்யும். இப்ப அமெரிக்கா கடன நோக்கி தான் நகர்றார்கள். அப்படி இருக்கும்போது சீனா உள்ள வந்துருச்சு. "நீ புதுசா கடனுக்குலாம் என்ட்ட வர வேணாம். ஏற்கனவே குடுத்த கடனுக்கும், என்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு முதல்ல பைசல் பண்றா" அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அழுத்தங்கள் குடுத்துக்கிட்டே இருந்தார்கள். குடுத்து, குடுத்து சீனாவே ஓஞ்சு போயிருச்சாட்டுக்கு. இம்மீடியட்டா "உன்னோட ஸ்டாண்டர்ட நான் குறைக்கிறேன். ஹை பிரையாரிட்டி இல்ல. வெறும் பிரையாரிட்டி தான். போ" அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சோனே, இவனுங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு, ஸ்டேட்மெண்ட்ல கொட்ட எழுத்துல மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாய்ங்க. இப்ப பிரஷர் வலுவா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்புட்ன்னா, பலுசிஸ்தான் ஆகட்டும், ஹைபர் பக்துவா ஆகட்டும், எல்லா பகுதிகள்லயும் சீனாவோட ப்ராஜெக்ட்டுக்கு பெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனையிலருந்து சீனாவ கொஞ்சமாச்சும் ரிலீவ் பண்ணி விட்டா தான், ஏற்கனவே நமக்கு வாங்குனதுக்கு தப்பிக்க முடியும். இல்ல அப்புட்ன்னா, இவனும் நம்மள நெருக்க ஆரம்பிச்சுருவான் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் முடிவெடுத்துருச்சு. அமெரிக்கா கிட்ட சொல்லிக்கலாம். இதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ட நோக்கி தான் போறோம். அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா, அந்த தொகைய நீங்களே குடுத்துருங்க. நாங்க செட்டில் பண்றோம்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்களாட்டுக்கு. வந்துட்டு தீவிரவாதிகளுக்கு எதிரா ஸ்பெஷலா ஒரு ஆப்பரேஷன பாகிஸ்தான் ராணுவம் கண்டக்ட் பண்ணுது. இந்த இடத்துல தான் நமக்கான மைலேஜ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. காரணம் ராணுவம் போய் கிளி கிளின்னு கிழிச்சிருமா அப்படின்னு கேட்டா, கிழிக்க முடியாது. ஏன்னா கிழிக்கணும் அப்படின்னா, உள்ளூர்லயே கிழிக்க முடியாது. அதிகபட்சம் கிழிக்கணும் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான நோக்கி சண்டைக்கு போணும். ஆப்கானிஸ்தான நோக்கி சண்டைக்கு போறார்கள் அப்படின்னா, பெரிய அளவு பொருட்செலவு வரும். ராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளேயே வட்டம் அடிச்சாலும், அத காட்டிலும் பொருட்செலவு வரும். பலுசிஸ்தான் போன்ற பகுதிகள்ல இவர்கள் என்ன மாரியான ஆப்பரேஷன் செஞ்சாலும் சரி, வெற்றியே கிடைக்க போறது கிடையாது.
ஆப்கான் எல்லைகள்ல கேட்கவே வேணாம், வெற்றி கிடைக்க போறதே கிடையாது. இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரா ராணுவம் போய் போராடுறேன்னு மிகப்பெரிய ஒரு செலவு பிடிக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள புகுந்துரும். தீவிரவாதிகளும் விட்ட பாடு இருக்காது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பா இருக்கு. இதுக்கு நடுவுல இந்திய உளவுத்துறை புகுந்து விளையாடும். தீவிரவாதிகள் பாகிஸ்தான் அப்படின்னு கட்டி உருளும்போது ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைவார்கள். நுழைஞ்சா அங்க தாலிபான்களும் இருப்பாங்க. தாலிபான்களை ட்ரிகர் பண்ணி விட இந்திய உளவுத்துறையும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப பெரும் சிக்கல்ல பாகிஸ்தான் ராணுவம் ரத்தம் சிந்துறதை தவிர வேற வழியே இல்ல. ஆனா அதுக்குள்ள இறங்கிட்டாங்க. இந்த இடம் நமக்கு மைலேஜா மாற அதிக வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் பெரிய வல்லரசு நாட்டோட ராணுவம் கிடையாது. சின்ன நாட்டோட ராணுவமும் கிடையாது. ஒரு திவாலான நாட்டோட ராணுவம். அந்த திவாலான நாட்டோட ராணுவம் பெரிய அளவு ஒரு ஆபரேஷன்னு பேரை வச்சுட்டு கண்டக்ட் பண்ணா அந்த நாடு உருப்படுமா? அந்த ராணுவம் உருப்படுமா? எல்லாமே இருக்கிறதும் மண்ணோட மண்ணா போகக்கூடிய ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜ் இன்னைக்கு அழகா உருவாயிருக்கு. இதுக்கு சீன பிரஷரும் காரணம். அமெரிக்கா அதை வேடிக்கை பார்த்ததும் காரணம். இனி நடக்க ஆரம்பிக்கும். அதாவது தீவிரவாதிகளுக்கு எதிரா பாகிஸ்தான் ராணுவம் திட்டம் போட்டு செயல்படும்போது நிறைய நாடு உள்ள புகுந்துக்குவாங்க. இந்தியா, அமெரிக்கா, சீனா கூட உள்ள புகுதும். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். அந்த நாட்டு ராணுவத்துக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கு. அது எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அது ரொம்ப தெளிவா வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. அது இந்த ஆபரேஷன் எப்படி கார்கில் வாருக்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் எந்திரிக்க முடியாம திரியிறாங்களோ, அதே மாரி இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனும் பெரிய அளவுல பாகிஸ்தான புதகுலிக்கு தான் கொண்டு போகும். இது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான்.